ஹாய், திஸ் இஸ் பிரீத்தி சாய். இது வந்து தேர்ட் டேங்க. அன்றைக்கி காலையில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா? தோசை, பூரி, கிழங்கு மசால்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ வெளியே போக போகிறோம். அதுக்கப்புறம் ரூட் மேப்லாம் போட்டு அப்படியே வெளியே போயாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சி ஜம்பிங்க்கு தாங்க வந்திருக்கோம். யார் குதிக்க போகிறாருந்தானே பார்த்துட்டு இருக்கீங்க? வேறு யாரும் இல்லை, நான் தான். உள்ளே போகணுன்னு சரியான நர்வஸுங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு நான் சொல்லி புலம்பிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் பயமாக இருக்குன்னு. அப்புறம் அந்த ஹைட்டை தாங்க காமிச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாலாம் பேசிட்டு தம்ஸ் அப்லாம் காமிச்சிட்டு அப்படியே கையிலலாம் எழுதி விட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாயை போட்டாச்சுங்க. சரி, நான் போய் குதிச்சுட்டு வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டாங்க. அப்படியே போனோன்னா அந்த ட்ரோன் கேமரா தாங்க சொல்லியிருந்தேன், அது மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துச்சுங்க. அப்புறம் நானும் எல்லாருக்கும் பாயெல்லாம் சொல்லிட்டு குதிச்சிட்டேங்க. ஃப்ளாஷ்பேக். எப்படியோ அந்த அண்ணனுங்க கையில் காலில் விழுந்து கதறி கீழே வந்துட்டுங்க ரிட்டன். ஏன்னா அவ்வளோ பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போனேன் வேறு பீச்சுக்கு. அதுக்கப்புறம் அந்த பீச்சுக்கும் போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. அப்புறம் பார்த்தா சரியான பசி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்ஸை நான் ஜூம் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பர்ஸ் என்கிட்டயும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போயிருந்தப்போ இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தேன், அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். அதில் தாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக எடுத்தேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கிட்கேட் கேக் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் வாங்கிட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எல்லாருமே ஒரே மாதிரி தென்னை மர ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு பீச்சுக்கு போயிட்டோம். அந்த பீச்சும் அடிப்பொலியாக இருந்ததுங்க. சாங்கு லைட் அப்படி இப்படின்னு. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு விஷு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு விஷுக்காக ஃபுட் கொடுத்துருந்தாங்க, அதையும் சாப்பிட்டாங்க. டூ சப்ஸ்கிரைப், பாய்.